இந்த ஸ்கூல்லயே ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் படிக்கிறா. அதனால காலையில பிரேயர் நடக்கும் போது கூட இவ மட்டும் தான் கிரவுண்ட்ல தனியா நின்னுட்டு இருக்கா. சோ வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லி பாதி பிரேயர்லயே உள்ள போயிடுறா. இருக்கிறதே ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான். அதனால பிரின்சிபலும் எதுவும் சொல்லாம விட்டுறாரு. அந்த ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ்மே இவள தாங்குன்னு தாங்குறாங்க. ஒவ்வொரு பீரியட்லயும் இவ தான் என்ன சப்ஜெக்ட் வேணும்னு சூஸ் பண்றா. அவ என்ன சப்ஜெக்ட் கேக்குறாளோ அந்த டீச்சர் தான் இப்ப கிளாஸ்க்குள்ளேயே வராங்க. சப்போஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது இவளுக்கு போன் வந்ததுன்னா இவ போன் பேசிட்டு இருக்கா. அவ பேசி முடிக்கிற வரைக்கும் டீச்சரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கிளாஸே கண்டினியூ பண்றாங்க. எப்பெல்லாம் இவளுக்கு பசிக்குதோ அவ இஷ்டத்துக்கு கிளாஸ்க்கு நடுவுல சாப்பிடுறா. இப்போ அவளுக்கு சயின்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவளுக்கு பாத்ரூம் போகணும். சோ படிச்சுக்கிட்டே பாத்ரூம் போறதுக்காக டீச்சரையும் கூடவே கூட்டிட்டு போயிடுறா. அவங்களும் பாத்ரூம்க்கு வெளியே நின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இவளுக்கு எப்பயுமே இங்கிலீஷ் டீச்சரை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. சோ உடனே டீச்சரை மாத்த சொல்லி சொல்றா. பார்த்தா ரெண்டு டீச்சர் உள்ள வந்து இவங்களை குண்டு கட்டா தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டீச்சரை கிளாஸ் எடுக்க அனுப்பி வச்சிடறாங்க. என்னதான் இந்த பொண்ணு படிக்காம அவ இஷ்டத்துக்கு இருந்தாலும் அந்த வருஷம் கடைசியில பார்த்தா இவதான் அந்த ஸ்கூல்லே டாப்பரா இருக்கா. அதை பார்த்த எல்லா டீச்சரும் இப்ப பெருமைப்படுறாங்க.